அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ, ஸ்ரீ குருங்க முனையே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்று கலியப்தம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1199, நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தக்ஷராயணம், கிரீஷ்மருது கர்க்கடக மாதம், அதாவது ஆடி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10 ஆகஸ்ட் 2024. ஷஷ்டி நாள் முழுவதும் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் நாளை காலை 4:37 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சுவாதி. நட்சத்திர யோகம் சரியா இல்லை. சாத்வீக நாம யோகம் கௌலவகரணம். இன்றைக்கு பெருமுழலை குறும்பர் குரு பூஜை, சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். அகசு நாழிகை 30:59, தியாஜ்யம் நாழிகை 12:11. இன்றைய சார்த திதி ஆடி மாதம் வளர்பிறை ஷஷ்டி, நேத்திரம் 1, ஜீவன் அறை. கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 15. சூரிய உதயம் காலை 5:54, சென்னை சூரிய உதயம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன், வக்ரல் மேல் புதன், சிம்மராசியில சுக்கிரன், கன்னியா ராசியில சந்திரன் கேது, கும்பராசியில வக்ரல் மேல் சனி, மீனராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 3:23க்கு சந்திர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் மாலை வேளையில நமக்கு வர இருக்கார். ஸோ முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள், சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா வகையிலுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் திரிகோணத்தில் பயணம் பண்ணுறார். ஸோ எல்லா விதத்திலுமே நமக்கு நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்து மாற்றம் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான வைராக்கிய எண்ணம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான
எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம். அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். பலவிதமான நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் புத பகவான் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணின்றார். ஒரு எந்த விதமான விஷயத்திலும் புத்தி தெளிவோடு உங்களால் நடந்துக்க முடியும். மனதிற்குள் ஒரு புதிய உத்வேகம் என்று உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அரசாங்கம், அதிகாரம், ஆட்சி, இது சம்பந்தமான மனிதர்கள், அவர்களோட தொடர்புகள், அவர்களால் ஆதாயம், இது எல்லாமே இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு இன்று ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாளில் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தினரால் நல்ல ஒரு அனுகூலமான தன்மை இன்று காணப்படும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும். அது மாதிரி தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையா இருக்கு. நிச்சயமா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மனதிற்குள் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஒரு பரிவர்த்தனை யோகம் இன்னைக்கு நடக்கிறது. லாபஸ்தானத்துல ராசிநாதன், லாபாதிபதி ராசியில ஒரு அற்புதமான ஒரு தன்மை இன்றைக்கு நமக்கு காணப்படுறது. எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திர பகவான் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசிக்கு நமக்கு இன்று மாலை வேளையில வருகை தர இருக்கிறார். அப்போ எல்லா காரியங்களிலுமே நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளையும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும்
ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்னைக்கு வர முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி எடுத்துக்கொண்ட காரியங்களை திட்டமிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. சாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லாமே ரொம்ப நன்மையா நமக்கு இன்னைக்கு நடக்க போகுது. தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. கோச்சார சந்திரன் இருக்கார், கேது இருக்கார், குரு பார்த்துடுறார், ராசிநாதன். இது எல்லாமே ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாளில் தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த ஏதாவது முயற்சிகள்லாம் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நிலை காணப்படும். பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். மனதிற்குள் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். பொருளாதாரம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே எந்த காரியமும் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் சில நேரங்களில் தடங்கல்கள் உண்டாகலாம். அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு உண்டாகலாம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். ஆயுதம், தீ, மின்சாரம் ஆகியவற்றை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனமா பிரயோகப்படுத்தணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது, ஆனால் வீண் செலவுகள் உண்டாகலாம். அதாவது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள்,
இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும், தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், பல காரியங்களிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியமும் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா இன்னைக்கு நடந்து முடியும். பொருளாதாரத்துலலாம் நல்ல மேம்பாடு காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.